அனைத்து நண்பருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் செக்ஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே இறங்கியிருக்கு. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 596 பாயிண்ட் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் இந்த டைமிங் இறங்கியிருக்கு. நான் மார்னிங் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் இறக்கத்தை கொடுத்துருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 2055 பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா இறங்கியிருக்கு. ஸோ ஒவ்வொரு பங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்குது எல்லாத்துலேயுமே. ஸோ இதில் மட்டும் கிடையாது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெட்ரோல், இந்த ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8% கிட்ட இறக்கத்தை கொடுத்துருக்கு. எஃப்எம்ஜி பங்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 915 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இறக்கத்தை கொடுத்துருக்கு. நிஃப்டி ஆட்டோ இன்றைக்கி ஒரு 1203. ஓவரால் மார்க்கெட் செக்டர் எல்லாமே அடித்து இறக்கியிருக்காங்க. பயங்கரமான ஒரு ரத்த வெள்ளத்தில் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு பங்காக நம்ம பார்ப்போம். என்னென்ன பங்கு வந்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நியூஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போர் பிரச்சனையால் ஈரானுக்கும் அமெரிக்க இடையில பயங்கரமான பதற்றத்தினால எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையிலேருந்து எல்லாமே இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி HPCL, BBCL, IOCL எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 8% பார்த்தீங்கன்னா வீச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டுருக்கு. நம்ம ஒவ்வொரு பங்காக பார்க்கலாம். ஸோ என்னென்ன பங்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டே இருக்கலாம். நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் பார்த்தா இன்றைக்கி ஒரு 23,698 பாயிண்ட் போயிட்டு அகைன் பார்த்தோன்னா இப்போ ஒரு நியூட்ரல் பொசிஷன் மாறிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்தா ஒரு 23,879 வந்து பார்த்தோன்னா ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. நம்ம ஒவ்வொரு பக்கம் செக் பண்ணுவோம். என்னென்ன பங்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பங்கு பார்த்தீங்கன்னா KNR கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 117க்கு இன்றைக்கி வந்து கரண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ₹117 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரேடிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் எவ்வளோ ஆகும்னு தெரியல. ஈவினிங் வீடியோ நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்க பங்கு இதெல்லாம். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா IGL பார்த்தீங்கன்னா 154 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ என்ன லெவல் நம்மளுக்கு வந்திருக்கு, ஹை லெவல் வந்து நம்மளுக்கு லோ லெவல் வந்துச்சுன்னா கம்பல்சரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு பங்கும் நம்ம வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு என்ன பங்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதோ அந்த பங்கு உள்ளே போகிறது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சேஃபான ஆப்ஷனு. ஸோ நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அடுத்த பங்கு பார்த்தோன்னா மொயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 280 வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ₹280 பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி நம்ம க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரலில் இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு டச் கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட். ஸோ வெயிட் பண்ணி பார்த்து இதை பை பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஹையில் வாங்குறத விட்டுட்டு நம்ம லோவில் தான் பிடிக்கணும். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்தா ஒரு 700 பாயிண்ட் கிட்ட கீழே போயிட்டு அகைன் இன்றைக்கி ஒரு 500 பாயிண்ட் கிட்ட வந்திருக்கு. ஸோ ஒவ்வொன்றா வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது உள்ளே போயிடுங்க. அடுத்து ஐடிபிஸு. ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஐடிபிஸ்லாம் ரொம்ப கம்மியான வேல்யூ தான். ₹33 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல குவான்டிட்டி பை பண்ணி வச்சிங்கன்னா நல்ல பீக்கில் வரும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஷார்ட் டேர்முக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி DLFும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடிச்சு இறக்கிருந்தாங்க. ₹566 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பங்கு பாருங்கள், நல்ல ஒரு டிப் ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம பிடிச்சா தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஐடி பங்கில் எம்பசியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்து அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்க்கு வந்துட்டுருக்கு. ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது உள்ளே போங்க. ஒவ்வொரு பங்காக சொல்கிறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போக முடியும். ஈவினிங் அப்டேட்டில் உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன். என்னென்ன பங்கு நம்மளுக்கு ஆப்ஷன் நல்லா கிடச்சிருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ அடுத்து பார்த்தா இன்ஃபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ₹1299 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரேடிங் போயிட்டுருக்கு. இதுவும் நல்ல ஆப்ஷனுக்கு இறக்கும்போது நம்ம வாய்ப்பு கிடச்சினா கம்பல்சரி உள்ளே போகலாம். ஸோ ஒவ்வொரு பங்குமே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 2515, 510 கிட்ட போச்சு. நானும் இதை கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெவல் பாருங்கள், ஒரு ₹2544 போயிருக்கு. திருப்பி அகைன் இப்போ இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு. இறங்க நம்மளுக்கு வாய்ப்பு தான். ஸோ ஆப்ஷன் கிடைக்கும்போது உள்ளே போயிட்டே இருங்க. நல்ல ஒரு ஆப்ஷன் இப்போ இந்த டைமில் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம வர வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன பங்கு தேவையோ நல்ல பங்குகள் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 836க்கு இன்றைக்கி ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒவ்வொன்றா வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம நல்ல லெவல் வரும்போது உள்ளே போகலாம். அடுத்த பங்கு பார்த்தோன்னா ஐஆர்சிடிசி ஆல்மோஸ்ட் இங்கே ₹540. ரயில்வே செக்டர் எல்லாமே இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி டைம் தான் நம்ம கரெக்டாக பிடிக்கணும். நம்ம பங்கில் பிடிச்சி வச்சாலே போதும், நல்ல கெயின் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இந்த லெவல் பாருங்கள் எங்கேயே இருக்குது. ஸோ இந்த லெவல்லாம் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 2021 கிடச்சிது. ஸோ இந்த லெவல் மிஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரி பையிங் போடலாம். ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல லெவல் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த பங்கு பார்த்தோன்னா அதானி எனர்ஜி எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி 2000 இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த லெவல் வரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்படாமல் பை பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக காத்துனா நம்ம நல்ல ஒரு வேல்யூவில் கிடைக்கும். ஸோ நல்ல வேல்யூவில் கிடைச்சா தான் நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதுவரை வெயிட் பண்ணுறது தப்பே கிடையாது. வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது அதானி என்டர்பிரைஸ். ஸோ இதுவும் பார்த்தா இன்றைக்கி ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு ₹1980 கிட்ட போயிட்டு இருந்துச்சு. ஒரு இறக்கத்தை டிப் கிடச்சிச்சின்னா அடுத்த ஒரு சப்போர்ட் வந்துச்சுன்னா கம்பல்சரி உள்ளே போகலாம். அதுவரை வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உள்ளே போங்க. அவசரப்படாமல் இருந்தால் தான் போதும். நம்மளுக்கு பொறுமை இருந்தால் வேணும். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நல்ல பங்கு நம்ம சூஸ் பண்ண முடியும்.
அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா சஜிலிட்டின்னு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பிஃபோராக சொல்லியிருந்தேன். எல்லாம் இந்த ஐடிபிசி இது மாதிரி பங்கு எல்லாம் நல்ல லாங் டைம் ஹோல்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு நல்ல குவான்டிட்டி பை பண்ணுங்கள். நல்ல வேல்யூவில் கிடச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தடுத்த வாய்ப்புகள் நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும்போது நல்ல பங்கு நம்ம சூஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ கரெக்டான இடத்துல பிடிச்சின்னா நல்ல கெயின் நம்ம பார்க்கலாம். அடுத்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3627 கிட்ட ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பங்கையும் நல்ல லெவல் வரும்போது பை பண்ணுங்கள். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தா 330 வந்திருக்கு. நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. பை பண்ணாத நண்பர்கள் எல்லாருமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் கம்பல்சரி கன்சிடர் பண்ணலாம். வெயிட் பண்ணி நல்ல லெவல் வரும்போது பை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நல்ல லெவலில் வந்திருக்கு. நானும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். நானும் ஒரு பங்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த லெவல் வரும்போது இன்னும் நம்மளோட நல்ல பல்க் பை பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாமல் உள்ளே போங்க. அடுத்த பங்கு பார்த்தோன்னா டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது. ஸோ இதுவும் பார்த்தோன்னா இறக்கத்தை கொடுத்துருக்கு. அகைன் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த லெவல் கீழே கரெக்ட் ஆச்சுன்னா கம்பல்சரி நானும் கன்சிடர் பண்ணுவேன். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம பொறுமையாக பார்த்தா தான் எல்லா பங்குமே நம்மள ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம அவசரப்பட்டு பை பண்ணால் லாஸ்ட்டில் போய் முடியும். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு நல்ல லெவல் வரும்போது உள்ளே பை பண்ணுங்கள். அடுத்த டிப் ஒரு 1443 இருந்துச்சுன்னா போதும். 1043 கீழே வந்துச்சுன்னா நல்ல ஒரு லெவலு. ஸோ இந்த லெவல் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெயிட் பண்ணால் கம்பல்சரி நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும். அது வரைக்கும் பொறுமை இருக்க தான் நல்லது. அவசரப்படாமல் இருங்க. ஒவ்வொரு பங்காக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அடுத்த ஐடி பங்கு பார்த்தீங்கன்னா லோதா டெவலப்பர்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 880 கிட்ட வந்துச்சு. ஸோ நல்ல லெவல் வந்தது. நல்ல சப்போர்ட் நல்ல பிரேக் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி ஈவினிங் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னும் லெவல் கரெக்ட் ஆச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த லெவல் வரையும் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணிங்க. நல்ல பங்கு இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இந்த வீக் எப்படி போகும்னு தெரியாது. ஸோ அகைன் நம்மளுக்கு கரெக்டாக ஆச்சுன்னா நல்ல லெவல் வரும்போது ஒவ்வொரு பங்கையும் சூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு புத்திசாலி தோணும். ஸோ வெயிட் பண்ணி வாங்குறது தப்பு கிடையாது. நல்ல லெவல் வரையும் காத்திருந்து வாங்குங்க. அப்போ தான் நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு கெயின் கிடைக்கும். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா எல்ஐசி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 800 கீழே போயிட்டு இருந்தது. ஸோ அடுத்த லெவல் கரெக்டாகவும் வெயிட் பண்ணால் கம்பல்சரி இது உள்ளேயும் போகலாம். ஸோ இதையும் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுங்க. எல்ஐசி மிஸ் பண்ணாதீங்க. நல்ல லெவல் வந்து உள்ளே போகலாம். அடுத்த பங்கு பார்த்தா பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ அதை வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்ல லெவல் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த கரெக்ஷன் ஆகுமான்னு பார்த்துட்ருக்கேன். இந்த கேண்டில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னொரு டிப் கிடச்சின்னா கம்பல்சரி உள்ளே போவேன். இந்த நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்துட்ருக்க பங்கு தான். ஸோ வெயிட் பண்ணி நல்ல லெவல் வரும்போது கம்பல்சரி உள்ளே போங்க. இதெல்லாம் நல்ல ஃபினான்ஸ் கம்பெனி. அவசரப்படாமல் வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல கெயின் பார்க்கலாம். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 1297 ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த லெவல் கரப்ஷன் ஆப்ஷனாக கம்பல்சரி உள்ளே போகலாம். இது ஆல்மோஸ்ட் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. நல்ல லெவல் வரும்போது கம்பல்சரி உள்ளே போங்க. ஆப்ஷன் கிடைக்கும்போது கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி ரயில்வே செக்டரில் இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல கரப்ஷன் கொடுத்துருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 96.25 வரைக்கும் கரப்ஷன் போயிட்டுருக்கு. நல்ல லெவல். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா அம்புஜன் சிமெண்ட்டு. ஸோ இதுவும் நல்ல கரப்ஷன் கொடுத்துருக்கு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு சப்போர்ட் வந்துருக்கு. 450 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நல்ல பையிங் லெவல். ஸோ வாட்ச் பண்ணிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்ல லெவல் வரும்போது கம்பல்சரி உள்ள போக தப்பே கிடையாது. ஸோ இந்த லெவலாம் கம்பல்சரி பிடிங்க நம்ம பங்குலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிருக்கு எல்லா பங்குலையுமே. ஸோ வாட்ச் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். அடுத்து கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட். ஸோ இதுவும் பார்த்து நல்லா கரெக்ஷன் கொடுத்துருக்கு. 1078 இன்றைக்கி ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. க்ளோசிங் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இன்னும் கரெக்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்கள். வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுகிட்டே இருங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். நல்ல கரெக்ஷன் கொடுக்கும்போது உள்ளே போங்க. உள்ளே போங்க விளையாடுங்க. தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம கரெக்ஷன் கொடுக்கும்போது தான் நம்ம உள்ளே போகணும். பீக்கில் வாங்குறது நம்ம தவிர்க்கணும். ஸோ அதுதான் நம்மளோட முக்கிய நோக்கம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்தது கோத்ரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் காட்ரே ஃபிலிப். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1989 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஒரு சிகரெட் கம்பெனி. எல்லா பிராண்டுமே இருக்கும் இதில். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். நல்ல லெவல் வந்திருக்கு. இதெல்லாம் பீக்லேருந்து கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி நல்ல லெவல் வரும்போது பை பண்ணுங்கள். அடுத்தது நம்ம ஐடிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 305 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நல்ல லெவல். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஒரு 300 கீழே போச்சுன்னா நல்ல பல்க் பை பண்ணலாம். ஸோ லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்கு. வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த பங்கு பார்த்தோன்னா கெயில். இன்றைக்கி பார்த்தோன்னா 147 பார்த்தோன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. வெயிட் பண்ண பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த லெவல் மிஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரி பையிங் லெவலில் போடலாம். ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இந்த பங்கையும். அடுத்த பங்கு பார்த்தா ஜிஎஸ்பிஎல். ஸோ இன்றைக்கி எல்லா பங்குமே இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு பங்கும் பார்த்துட்ருக்கோம். நிறைய பங்குகள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் சூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு தேவையான நல்ல பங்குகள் மட்டும் சூஸ் பண்ணால் போதும். இன்றைக்கி 270 கிட்ட வந்திருக்கு. நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. இந்த பங்கையும் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஜிஎஸ்பிஎலும் ஸோ நல்ல லெவல் வந்திருக்கு. உங்களோட லெவல் ஓகே அப்படின்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணணும். நான் அடுத்த லெவலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 260 கிட்ட வரும் எதிர்பார்க்குறேன். வந்துச்சுன்னா நல்ல லெவல் நான் பை பண்ணுவேன். அடுத்த பங்கு பார்த்தா ஜியோ ஃபினான்ஸ். ஸோ இது நான் வாட்ச் பண்ணுற பங்கு தான். இன்றைக்கி 229 இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நல்ல லெவல் வந்திருக்கு. அடுத்த லெவல் கரெக்ஷன் கொடுத்துச்சுன்னா ஒரு 200 கீழே போகும்னு பார்க்குறேன். போச்சுன்னா கம்பல்சரி நல்ல பையிங் போடலாம். ஸோ இந்த லெவலையும் நம்ம பை பண்ணலாம். நல்ல லெவல் தான். ஸோ வாட்ச் பண்ணிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்ல பங்கு மிஸ் பண்ணாதீங்க. இதையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க.
அடுத்து RECLTD நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு 324. ஸோ இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நல்ல லெவல் வந்திருக்கு. ஸோ பையிங் போகிறவங்க கம்பல்சரி உள்ளே போகலாம். ஒவ்வொரு பங்கும் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் தான் நல்ல ஒரு ஆப்ஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த பங்கை மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணாலே போதும். ஒவ்வொரு பங்குலையும் நம்மளுக்கு ஆப்போசிஷன் க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் போதும், நல்ல கெயின் பார்க்கலாம். அடுத்த கம்பெனி பார்த்தா பிடிலிட்டி இந்தியா. ஸோ இந்த பெயிண்ட் கம்பெனி, ஃபெவிக்கல் கம்பெனி எல்லாமே இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ 1378 நீங்கள் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நல்ல லெவலு. அடுத்த லெவல் கரப்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி உள்ளே போகலாம். ஒரு 1300 கிட்ட போகணும்னு எதிர்பார்க்குறேன். இந்த கரப்ஷன் வருமானு தெரியல. ஸோ இந்த வீக் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஈவினிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பெட் பண்ணுறேன். ஸோ நல்ல லெவல் வரும்போது உள்ளே போங்க. அடுத்து நம்ம ஃபேவரட் பங்கான ஏஷியன் பெயிண்ட்டு. ஸோ இதுவும் இன்றைக்கி 2217 தான் வந்து பார்த்தா ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஸோ நல்ல லெவல் தான் இதுவும். ஸோ இந்த லெவலையும் பை பண்ணலாம். நான் காலையே ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி மட்டும் பை பண்ணேன். இன்னும் இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு லெவல் கரப்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி உள்ளே போவேன். நல்ல ஆப்ஷன் கிடைக்கும்போது உள்ளே போய் நான் பை பண்ணுவேன். நீங்களும் பார்த்துட்டே இருங்க. இன்றைக்கி எல்லா ஆட்டோ செக்டரும் இறங்கியிருக்கு. ஸோ டிவிஎஸ் இன்றைக்கி இறக்கத்தை கொடுத்துருக்காங்க 3636 ரூபா. ஸோ நல்ல கம்பெனி. ஸோ பை பண்ணுறவங்க மினிமம் குவான்டிட்டி பார்த்து பை பண்ணுங்கள். நல்ல லெவல் வருது. அது கரெக்ஷன் கொடுத்துச்சுன்னா கம்பல்சரி உள்ளே போகலாம். ஒரு 3-5 வந்துச்சுன்னா நல்ல லெவல். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இந்த பங்கையும். அடுத்த பங்கு பார்த்தா சோலா ஹோல்டிங். ஸோ இதுவும் நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு 1534 ரூபா. ஸோ அடுத்த சப்போர்ட் வரும்னு பார்க்குறேன். ஒரு 1300 கிட்ட வந்துச்சுன்னா நான் ஒன்றும் கம்பல்சரி உள்ளே போவேன். இதே என்னுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுவேன். ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது பேங்க் செக்டரில் கனரா பேங்க்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு 138 இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இதையும் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த சப்போர்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணேன். நல்ல லெவல் வரும்போது கம்பல்சரி நம்ம பை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கரப்ஷனாக தான் பார்க்கலாம். பார்த்துட்டு உள்ளே போகலாம். அடுத்து இண்டிகோ பார்த்தா இன்றைக்கி 4216 ரூபா இன்றைக்கி க்ளோசிங் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இதையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இதெல்லாம் பீக்கில் இருக்க பங்கு. இன்னொரு கரெக்ஷன் கொடுக்கட்டும். ஒரு 3500 கிட்ட போச்சுன்னா நல்லா நம்ம பையிங் போடலாம். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த பங்கு BBCL பாருங்கள். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி BBCL HPCL எல்லாமே 8% கீழே இறக்கத்தை கொடுத்துருந்தது. ஸோ இன்னொரு கரப்ஷன் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்கள். அது வரையும் பை பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் பீக்கில் இருக்குது. கரப்ஷன் ஆச்சுன்னா உள்ளே போகலாம். அது வரையும் வெயிட் பண்ணி பார்க்குறது தான் நம்மளுடைய வேலை. வெயிட் பண்ணி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாமல் உள்ளே போங்க. ITC சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ITC பார்த்தா இன்றைக்கி 305 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வாட்ச் பண்ணிட்டே இருந்தால் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நல்ல லெவலு 2 கீழே போகும்னு பார்க்குறேன். வந்துச்சுன்னா லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாம். நல்ல ஒரு குவான்டிட்டி பை பண்ணுங்கள். டைம் இருக்கும்போது ஒவ்வொன்றா வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு பங்கும் வாட்ச் பண்ணி அதை ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாமல் உள்ளே போங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. ஈவினிங் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஈவினிங் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்கேன். ஸோ எல்லா பங்கையும் வாட்ச் பண்ண சொல்லி எனக்கு காலையிலே நல்லா கரெக்ஷன் கொடுத்துருந்த எல்லா பங்குமே. ஸோ வாட்ச் பண்ண மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வாட்ச் பண்ண நண்பர்களும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நான் பிஃபோர் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவினிங் வீடியோவில் நம்ம உங்களுக்கு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எந்த பங்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்கு, எது பீக்கில் போயிருக்கு, ஹையில் போயிருக்கு நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் கொடுங்க. நன்றி நண்பர்களே.